உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. கன்னியாகுமரி கடற்கரையில் வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பாக தூய்மையான தமிழகம் என்ற கொள்கையை முன்னிறுத்தி அந்த அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தூய்மை பணிகளை தொடக்கி வைத்தார். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் காரல் மார்க்ஸ் நிலத்தம்பி வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்த், மேலும் விவரங்கள். வணக்கம் சாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கிய நிலையில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த அமைப்பில் தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து வி த லீடர்ஸ் அமைப்பு அரசியல் இயக்கமாக மாறும் வரை சமூக சேவையில் ஈடுபட போவதாக அறிவித்த அண்ணாமலை பல விழிப்புணர்வு இயக்கங்களை முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் ஜூலை மாதம் மதுவுக்கு எதிராக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்த அண்ணாமலை மாவட்டம் தோறும் நடத்த தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் தூய்மையான தமிழகம் என்ற கொள்கையை முன்னிறுத்தி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடித்து கடற்கரை தூய்மை இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணிகள், சுற்றுப்புற சூழல் தூய்மைப்படுத்தி சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு, மரங்களை நடுதல், நீர்நிலைகளை பாதுகாப்பு உள்ளிட்ட பல பணிகளை செய்ய திட்டமிட்ட நிலையில் இன்று சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடற்கரையில் வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனரும் முதன்மை செயல்பாட்டாளருமான அண்ணாமலை தொண்டருடன் இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டதோடு அவருடன் இணைந்து 1000க்கும் மேற்பட்ட வி த லீடர்ஸ் அமைப்பு தொண்டர்கள் தூய்மை பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.